அந்த காலத்தில் காலில் விழுந்தீங்கல்ல, அதே விசுவாசம் என்ன இருக்கா? சசிகலாவை ஏன் கொண்டு வரீங்க? என்ன ஆதரவு அவருக்கு? எத்தனை தொண்டன் பின்னாடி இருக்கான்? சசிகலாவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? சசிகலாவை இணைக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? தேர்தல் டைமில் எங்கள் இட்லி கடை படத்தை ரிலீஸ் செய்யும் இன்பன் உதயநிதிக்கு நன்றி, இன்பன் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள்னு போகிறேன். அப்போ தான் விஷயமே தெரியும். அப்போ இன்பன் உதயநிதி கருணாநிதி டிவி சிஇஓலேருந்து, கருணாநிதி டிவிக்கு முதலாளியாக இருந்ததுலேருந்து திரும்பி வந்து ரெஜெண்ட்டுக்கு முதலாளி ஆகிட்டார். இட்லி கடை தனுஷ் படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாருன்னு தனுஷே நன்றி சொல்லியிருக்காரு. அங்கே இருக்கிற சின்ன பசங்க உள்ளூர்காரவங்களெல்லாம் இதை வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க விமான நிலையத்துக்கு. யாராச்சும் வருவாங்களா விமான நிலையத்துக்கு சொல்லுங்கள்? ஜெர்மனியில் நம்ம போகிற தமிழன்லாம் ஒவ்வொருத்தனும் நல்லா சம்பாதிக்கிறான். விமான நிலையத்தில் வந்து ஸ்டாலினை வரவழைக்கிறது தான் அவங்க தான். வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு முக்கியமாக நடந்த அரசியல் செய்திகள் என்ன, எந்தெந்த அரசியல்வாதிகள் என்னென்ன உலகில் இருக்காங்க, யார் யார் சந்தர்ப்பவாத அரசியல் பண்ணுறாங்க, இதை பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷன் இன்றைக்கி பார்க்கலாம். மனம் திறந்து பேசுகிறேன் அப்படிங்கிறார் ஒருத்தர் சொல்கிறார், மனம் திறந்து பேசுகிறேன். மனம் திறந்து பேச சொல்கிறது யார் தெரியுமா? செங்கோட்டையன், முன்னாள் மந்திரி. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வாளை சுருட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த முன்னாள் மந்திரி. அவர் பேசவே மாட்டார். ஜெயலலிதா மேடம் இருக்கிறவர் நல்ல ஃபீல்டு ஒர்க்கர், அதாவது களப்பணியாளர். ஜெயலலிதா அவர்கள் எங்கே சுற்றுப்பயணம் போனாலும் இவர் தான், செங்கோட்டையன் தான் மேப் போட்டு கொடுப்பார். எப்படி போகணும், ரூட் மேப். இப்போ கூகுள் மேப் போடுறீங்களே, அது மாதிரி ரூட் மேப் அவர் தான் போடுவார். ஜெயலலிதா அவர்கள் சொன்னதெல்லாம் செய்வார். களப்பணி எங்கே போய் எப்படி செய்யணும், அதனால் அவர் பிடிக்கும். இடையில மந்திரியாக இருக்கும்போது ஒரு வேலை பண்ணார், மோசமான வேலை. உடனே ஜெயலலிதா பதவி விட்டு தூக்குனாங்க, மந்திரி பதவி விட்டு. வாயவே திறக்கலை. ஆனால் பெரிய வேலை பண்ணிட்டார். அவங்க மனைவியை வந்து புகார் கொடுத்துட்டாங்க அவர் மேலே. வேறு மாதிரி விஷயத்துக்கு புகார் கொடுத்தாங்க, தூக்குனாங்க ஜெயலலிதா. அமைதியாக இருப்பார். அதனால் ரொம்ப விசுவாசம் நிறைந்தவர் ஜெயலலிதா அவர்களுக்கு. ஜெயலலிதா அவர்கள் தாக்கப்பட்ட போது சட்டசபையில் ஏறி நின்று உதைச்சார் மற்றவங்க. கருணாநிதி கண்ணாடி இருக்க, அதை அப்படி தட்டி விட்டு கருணாநிதி கண்ணாடி உடஞ்சது. நிலை குலைந்து போயிட்டார் கருணாநிதி. இந்த திராவிட இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக பேசுவான், வசனம் பேசுவான். ஃபீல்டுக்கு வாடானா காணாமல் போயிடுவான். இல்லைன்னா எல்லாம் பயந்தாங்குழிங்க. எவனுமே ரவுடிகளை வச்சு தான் அடிப்பான். அதில் வேகமாக பண்ணுவேன். ஒருத்தனும் சுத்த வீரன் வந்து ஒருத்தனை கூட நான் பார்க்கல. ஒரு ஆள் தனியாக நின்று அடிச்சாங்கிறதெல்லாம் பார்க்கல. அன்றைக்கி சட்டசபையில் அடிக்கும்போது நிறைய பேர் இது பண்ணாங்க. இந்த கூட்டத்தோடு கலந்துக்கிட்டு இந்த நம்ம இந்த துச்சாதனன் துரைமுருகன் என்னவங்கெல்லாம் கூட்டத்தோடு சேர்ந்துக்கிட்டு அப்படி பெஞ்சு மேலே பெஞ்சு தாக்கி ஏறி மிதிச்சுட்டு ஓடிட்டாங்க, ஒழிஞ்சிட்டாங்க. எவனுக்குமே சுத்த தைரியங்கிறது இங்கே கிடையாது. ஆனால் அவங்க சைடில் ஜெயலலிதா அவர்களை காப்பாற்ற அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் ரொம்ப இதாக பண்ணாங்க. அதில் செங்கோட்டையனும் ஒருவர். அதனால் ஜெயலலிதா அவர்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ ஆட்சி இருக்கிறவரை அமைதியாக இருந்தார். 4 வருடம் நல்லா அனுபவித்தார். அப்போ மனம் திறந்து பேசலை. ஜெயலலிதா அவர்கள் 2017 இறந்துட்டாங்க. அப்போ 4 வருஷம் இருந்தார், மனம் திறந்தே பேசலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ மந்திரி பதவி இருந்தது. அதுக்கப்புறம் 2021 வந்தது, அப்புறமும் மனம் திறந்து அவர் பேசலை. ஏன்னா 2024 எம்பி தேர்தல் வந்தது. அப்படியே ஒதுங்கியே இருந்தார். இப்போது 2024 அதுக்கப்புறமா மனம் திறந்து பேசாத செங்கோட்டையன் 2026 சட்டசபை தேர்தல் வந்துடுதுன்னு தெரிஞ்ச 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேசுகிறேன்ங்கிறார். சசிகலா ஓபிஎஸ் இணைப்பதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கிறதா ஒரு தகவல். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? 5ஆம் தேதி சொல்லப்படும். இல்ல சம்பந்தமா விவாதிக்கப்பட்டிருக்குது. இல்ல 5ஆம் தேதி இல்ல 5ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் விளக்கம் தரப்படும். மனம் திறந்து பேசுகிறதுக்கு அப்போ யார் காரணம்? எலெக்ஷன் வரும்போது யார் தகராறு பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் எதிரிகள், சமூக விரோதிகள்னு நான் சொல்லிட்டேன். ஸ்டாலினுக்கு ஒத்து போகிறவங்க, ஸ்டாலின் கொடுக்குற பணத்தை எலும்பு துண்டை சாப்பிடக்கூடியவர்கள்,
அவங்க தான் எலெக்ஷன் டைமில் பண்ணுவாங்க இதை வேலைலாம். போன தடவை அந்த தப்பை பிரேமலதா பண்ணாங்க. கடைசி நேரத்தில் அப்படியே கழட்டிட்டு போய் ஸ்டாலின் வந்து சசிகலாட்ட சொல்லி, ஸோ உங்கள் மீது வந்து இந்த கமிஷன் வச்சுருக்கோம், அப்போலோ ஆஸ்பத்திரியில் நடந்த இதை பற்றி ஆறுமுகசாமி கமிஷன் பண்ணி வச்சுருக்கோம், அதில் உங்களுக்கு எதிராக எது வந்தாலும் உங்களை காப்பாற்றுகிறோம்னு சொல்லி பிரேமலதாவுக்கு தூது அனுப்பி பணத்தை கொடுத்த கடைசி நேரத்தில் பிரேமலதா மாறி பண்ணாங்க. அது எலெக்ஷன் அப்போ. அது மாதிரி எலெக்ஷன் நெருங்க நெருங்க யார் யார் பிரச்சனை பண்ணுறீங்களோ நீங்களெல்லாம் விரோதிகள், மக்களின் விரோதிகள். ஒரு சமூக விரோத கூட்டத்தை திரும்ப ஆட்சிக்கு கொண்டு வர்றவங்க அதைத்தான் பார்க்குறேன். மனம் திறந்து பேசுகிறது இதெல்லாம் வேறு வேணாச்சும் இடிச்சவன் இருப்பாங்க, போய் பேசுங்க. யாருக்கு சப்போர்ட்டாக போகிறீங்க? யாருக்கு போகிறீங்க? யார் ஸ்டாலினோட ஆளா நீங்கள்? 26 வரை 17லேருந்து 8 வருஷம் ஜெயலலிதா இருந்ததுக்கப்புறமே வாயை திறக்காமல் இருந்தீங்க, மனம் திறந்து பேசலை. இன்றைக்கி பேசுனா என்ன அர்த்தம்? நீங்கள் ஸ்டாலின் ஏஜென்ட்டுன்னு தான் அர்த்தம், யாராக இருந்தால் என்ன. அதனால் இப்போ பேசுகிறாங்கிறாரு. அதுவும் இன்னும் சொல்கிறாரு, சசிகலாவை இணைக்கணுமா? அது சசிகலாவே அரசியலை விட்டுட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க கட்சியும் ஆரம்பிக்கலை. எப்போவாச்சும் அப்பப்போ வந்துக்கிட்டு ஒரு மைக் எடுத்துகிட்டு பேசிட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. சசிகலாவை போய் அவரே அரசியல் துறவரம் பூண்டுட்டார். அவரை போய் கட்சியில் சேர்க்கணுங்க. சசிகலாவுக்கு என்ன செல்வாக்கு இருக்குது? செங்கோட்டையனை கேட்குறேன், என்னையா செல்வாக்கு இருக்குது சசிகலாவுக்கு? எத்தனை தொண்டர் பின்னால் போகிறான்? என்ன தனி கட்சி ஆரம்பித்தாரா? இல்லை வேறு என்ன சவுது இருக்குது? பணத்தை தவிர அவரிடம் என்ன இருக்கிறது? பணத்தை கூட இன்னமே அவர் ஜெயிக்க முடியாது, செலவு பண்ண முடியாது. அவருடைய தம்பி திவாகரன் செலவு பண்ண விட மாட்டார். அவர் க்ளீனாக பணத்தெல்லாம் பக்காவாக இது பண்ணிட்டார், காப்பாற்றிக்கிட்டார். அதனால் பணமும் வராது. அந்த காலத்தில் காலில் விழுந்தீங்கல்ல, அதே விசுவாசம் என்ன இருக்கா? சசிகலாவை ஏன் கொண்டு வரீங்க? என்ன ஆதரவு அவருக்கு? எத்தனை தொண்டன் பின்னாடி இருக்கான்? சசிகலாவுக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? சசிகலாவை இணைக்க வேண்டும் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? தேர்தல் டைமில் எடப்பாடி விட்டுருங்க, நான் எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. நான் அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். எலெக்ஷன் டைமில் அதிமுக பிஜேபி கூட்டணி சேர்ந்தால் ஸ்டாலினை வந்து இது பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் பேசுகிறேன். நான் அப்படி பேசுகிறதுனால எடப்பாடி பேசுகிறது செய்கிறதுலாம் நியாயம்னு பேச வரல. அதிமுகவுக்கு விசுவாசமாக இருங்க அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாத்தையும் விட்டு எலெக்ஷன் டைமில் மனம் திறந்து பேசுகிறாராம். அவர் சசிகலாவை சேர்க்கணுமா? அப்புறம் இவர் டிடிவி தினகரனையும் சேர்க்கணுமா? ஏன் டிடிவி தினகரன் அப்படியே குட்டுதோ? செல்வாக்கு கொடி கட்டி பறக்குதா டிடிவி தினகரனுக்கு? 1% வாங்க யோகியதை இல்லை டிடிவி தினகரன். அவரையும் கொண்டாந்து அதிமுக சேர்க்கணுங்கிறீங்க. அதிமுக உருப்படியாக இருக்கிறது பிடிக்கலையா? டிடிவி தினகரன் வந்தால் என்னென்ன பண்ணுவாருன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அங்கே இதில் வந்து உங்களுக்கு எலெக்ஷனில் நின்னார் ஆர்கே நகரில் 20 ரூபா டோக்கனை கொடுத்து எவ்வளோ அசிங்கமாச்சு. இவங்கெல்லாம் தலைவர்களா? இவர்களுக்கெல்லாம் என்ன செல்வாக்கு இருக்கிறது? அப்படி டிடிவி தினகரனையும் சேர்க்கணுமா? ஓபிஎஸ்ஸையும் சேர்க்கணுமா? ஓபிஎஸ்ஸை கட்சியே ஆரம்பிக்காமல் இருக்கார். அவர் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கே தெரியல. ஸோ இவங்க எல்லாத்தையும் சேர்க்குறீங்கன்னு வைங்க, சேர்த்து என்ன பண்ண போகிறீங்க? பாஜக கூட்டணி விட்டு வெளியில் வந்தது. ஏன்னா தினகரன் வந்து விஜய் பக்கம் போயிட்டார். ஓபிஎஸ்ஸுக்கும் பேச்சு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது என்ன நடக்குதுன்னா, தினகரன், ஓபிஎஸ்ஸு, இவர் செங்கோட்டையன், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி இதை அமைச்சு விஜய் பக்கம் போய் பிச்சை போடுறாருல 5 சீட்டு 10 சீட்டு, அந்த பிச்சையை வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காகத்தான் இவங்க கடைசி நேரத்தில் இந்த ஏற்பாடு பண்ணுறாங்க. இதே விஜய் வந்து உங்களுக்கு 29% ஓட்டு, 30% ஓட்டு. விஜய் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்? சீட்டு பாதிக்கு பாதியாச்சும் கொடுக்கணும். விஜய் பிச்சை போட்டாருன்னா வாங்கிக்குவீங்களா? அதனால் இப்போ எதை நோக்கி போய் கொண்டு இருக்கீங்க நீங்கள்? ஸ்டாலினை திருப்பி ஆட்சியில் கொண்டு வருவதற்கும் கோடிக்கணக்கான பணத்தை அவர்கிட்ட வாங்கிட்டீங்களாங்கிறது தான் செங்கோட்டையனுக்கும் கேட்குறேன். நீங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து எந்த பக்கம் போக போகிறீங்க? இல்லை உங்களுக்கு செல்வாக்கு இருக்கா? தனியாக நின்னா ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமா? செங்கோட்டையன் உங்கள் தொகுதியில் ஜெயிக்க முடியுமா தனியாக நின்னா இரட்டையிலை இல்லாமல்? ஸோ இதெல்லாம் வந்து இந்த கூட்டங்கள்லாம் வந்து ஸ்டாலினுக்கு துணை போகக்கூடிய கூட்டம். அதனால் செங்கோட்டையனுக்கு சொல்கிறேன், அரசியலில் அனாதையாகி விடுவீர்கள். விட்டு போய் பாருங்கள், அதிமுகவையும் இரட்டை இலையும் விட்டு அனாதையாக போயிடுவீங்க. உங்களுக்கெல்லாம் சொந்த செல்வாக்குங்கிறது எதுவும் இல்லை. நின்று டெபாசிட் வாங்குங்க உங்கள் தொகுதியில், பார்த்துக்குறோம். அதனால் ஸ்டாலினுக்கு துணை போகும் யாரையும் மன்னிக்க முடியாது. அதனால் செங்கோட்டையனுக்கு சொல்கிறேன், மனம் திறக்கிற வேலைலாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. மனம் திறங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் வச்சுக்கோங்க. நீங்கள் மனம் திறந்து இவங்க மனம் திறந்தாங்கன்னா உங்கள் கதையெல்லாம் நிறைய வரும். ஏன் மந்திரி பதவி விட்டு தூக்குனாங்கங்கிற கதையெல்லாம் வரும். செங்கோட்டையனுக்கு சொல்கிறேன். அதனால் ஸ்டாலினுக்கு யார் துணையாக போகிறாங்களோ எங்களுக்கு தெரியும். எப்படி துணை போகிறீங்க, எப்படி எலெக்ஷன் டைமில் கவுக்குறீங்க, ஸ்டாலினோட என்ன டீலிங்கு எல்லாமே தெரியும்.
அதனால் செங்கோட்டையன் மனம் திறந்து பேசுகிறேன் என்பதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இல்லைன்னா சரியான உணர்வு உள்ள ஆள் அந்த அதிமுக விட்டு விலகி வெளியில் வந்துக்கிட்டு மனம் திறங்க. அதிமுக உள்ளே இருந்துக்கிட்டே மனம் திறப்பீங்களா? எந்த தொண்டை உங்கள் பின்னாடி வரான்னு பார்க்குறோமே. எங்களுக்கு தெரியும் அதிமுக தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும். உங்களை விட அதிகமாக எங்களுக்கு தெரியும் இந்த இதில். அதனால் வந்து பாருங்கள். செங்கோட்டையன் அரசியல் அனாதையாகி விடுவீர்கள். மனம் திறக்க வேண்டுமானால் 5ஆம் தேதிக்கு 2026 மேக்கு அப்புறம் திறங்க அப்படிங்கிறது முதல் கட்ட செய்தி. இதுக்கப்புறம் இன்னொருத்தர் இது பார்த்திங்கன்னா பாஜகவில் முக்கியமான இது கூட்டம் நடத்தியிருக்காங்க. நேட்டா அவர் வந்திருக்காரு. சந்தோஷ் அவங்கெல்லாம் மேலிட பார்வையாளர்கள் அவங்க வந்திருக்காரு. அதுக்கடுத்தது இங்கே நயினார் நாகேந்திரன், தமிழிசை, முக்கியமான தலைவர்கள்லாம், கேசவ விநாயகம், இவங்கெல்லாம் முக்கியமான இது கூட்டம் நடத்தி அழைப்புதல் அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை வரவே இல்லை கூட்டத்துக்கு. அவர் கேட்டான சார் எனக்கு கல்யாணம் இருந்ததுன்னா நீங்கள் முன்னாள் பாஜக தலைவராக இருந்தவர், ஒரு பெரிய ஆளுங்கள்லாம் வச்சு நேட்டா வராரு, அகில இந்திய தலைவராக இருந்தவர், கூட்டணி அவர் கூட்டம் கூப்பிட்றாருன்னா அவருக்கு மரியாதை கொடுக்கணும்ல. நான் கல்யாணத்துக்கு போயிட்டேன்னா அது அவமரியாதை இல்லையா? அதுக்கப்புறம் அப்போ அமித்ஷா மறுபடியும் கூட்டம் நடத்தினார். அதில் சொல்லிட்டாரு கட்சிக்குள்ளே இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாமல் இருக்காதீங்க அப்படின்னு வார்னிங் எச்சரிக்கையாக கொடுத்துருக்கிறார். அண்ணாமலை சொல்கிறேன், பிஜேபியில் நல்ல பொறுப்பு கொடுப்பாங்க. இதுவரை இருந்தவங்கெல்லாம் கவர்னரெல்லாம் ஆக்கியிருக்காங்க. அமைதியாக இருந்து ஏதாச்சும் ஒரு பெரிய பொறுப்பை வாங்கிட்டு இதுதான் நீங்கள் செய்கிறது தான் அரசியலை. அவங்க தலைமை இதோடு போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தலைமை இதோடு போய் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ திமுக அதிமுக பாஜக கூட்டணியோட நிலைமை என்ன ஆகுறது? அப்போ ஸ்டாலினுக்கு நீங்கள் எல்லாம் துணை போடுறீங்களா? அண்ணாமலைக்கு சொல்கிறேன், எலெக்ஷன் வர வாயத்தை இருக்காதீங்க. உங்களை கட்சியை விட்டு ஏதாச்சும் பண்ணாலும் தனி கட்சியை ஆரம்பிக்காதீங்க. எலெக்ஷன் வர ஸ்டாலினுக்கு அது துணை போகும். இந்த தமிழ்நாட்டுக்கு இன்னொரு 5 வருஷம் அவர் தொலைச்சா என்ன ஆகும் நாடு அப்படிங்கிற அக்கறையில் தான் சொல்லுகிறேன். செங்கோட்டையனை எச்சரிப்பது போல் அண்ணாமலையும் எச்சரிக்கிறேன். 26 வரை கட்சிக்கு விசுவாசமாக இருங்கள், கூட்டணிக்கு விசுவாசமாக இருங்கள். ஏன்னா உங்கள் மீது நிறைய குற்றச்சாட்டுக்கள் அங்கே போயிருக்கு, அதுக்கான ஆதாரங்களும் போயிருக்கு. நான் பல விஷயங்களை பேச விரும்பல. அமைதியாக இருங்க. அரசியல்வாதினா அப்படி தான், அமைதியாக இருங்கள். கட்சிக்கு விசுவாசமாக. அது பிஜேபிங்கிற ஒரு கட்சி இல்லைன்னா உங்கள் அட்ரஸ் வெளியில் தெரிஞ்சிருக்குமா? மனசாட்சியை தொட்டு பாருங்கள். உங்களை ஐபிஎஸ் வந்தீங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு மாநில தலைவர் பதவி கொடுத்து எவ்வளவு அவங்க உங்களுக்கு உதவி செஞ்சாங்க நினைச்சு பாருங்கள். ஸ்டாலினுக்கு துணை போகும் யாராக இருந்தாலும் எங்களுக்கு எதிரிகள். திமுகவுக்கு துணை போகிற யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லாம் எங்களுக்கு எதிரிகள். அது 26 வரை யார் யார் பண்ணுறீங்களோ உங்களை எல்லாம் மக்களின் எதிரிகளாக கொண்டு போகும் அப்படிங்கிறத அண்ணாமலைக்கு செங்கோட்டையனுக்கு கொடுத்த இது மாதிரி அண்ணாமலைக்கும் நாங்கள் அட்வைஸ் பண்ண விரும்புகிறோம், அறிவுரை கூற விரும்புகிறோம். எலெக்ஷன் வரை அமைதியாக இருங்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது திமுக குடும்ப செய்தி. இன்பநிதி அவரை பற்றின சில சுவாரஸ்யமான விஷயங்கள். இன்பநிதியை கொஞ்ச நாள் காணாமல் இருந்தது. அந்த லண்டனில் போய் ஒரு பொண்ணோட ட்ரிங்க்ஸ் அடித்து ஃபோட்டோ வந்தது. அப்போ தான் வெளியில் தெரிஞ்சது. என்னென்னா உடனே உதயநிதி சொல்லிட்டார், லண்டனில் படிக்க போயிருக்காங்க. உங்கள் குடும்பத்துக்கே தான் படிப்பு வராது, நீங்கள் சொல்லலை. நான் நல்லா படிச்சிருந்தா நான் நல்லா படிக்காதனால அரசியலுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். யார்? உதயநிதி. ஆனால் அந்த காலத்து பழமொழி சொல்லுவாங்க, போக்கற்றவனின் கடைசி புகலிடம் அரசியல். அது போனால் திமுகவை பொறுத்தவரை போக்கற்றவனின் கடைசி புகலிடம் அந்த திமுகவில் முதலமைச்சராகிறது, துணை முதலமைச்சராகிறது, இதெல்லாம் திமுகவில் நடக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி ஒழுங்காக படிக்கலை, இங்கே இன்பநிதி ஒழுங்காக படிக்கலை, லண்டன் போனார். அதனால் ஒரு எதுக்குமே இல்லாமல் இருக்காருன்னு அப்போ அரசியலில் விட்டுடலாம். அதில் ஒரு கருணாநிதி அப்படி தான் இவரையும் கொண்டு வந்தார். ஸ்டாலினை அவர் ஒழுங்காக படிக்கலை, ஒன்றுக்குமே தெரியலப்பா, ஒன்றுக்கும் லாயக்கில்லை, நம்ம கட்சியில் சேர்த்துரு அப்படின்னு தான் அவரை இளைஞரணின்னு போட்டார். இவர் ஸ்டாலின் அப்படி தான், நம்ம பையனும் ஒழுங்காக நம்ம புத்தி தான் வருது, அவனும் ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான் பார்க்கல, எல்லா காலேஜ் பூரா அரியஸு, அதனால் கொண்டு வா அப்படின்ட்டு தான் ரெஜெயின்ட்டில் விட்டார். அங்கே ரெஜெயின்ட்டில் போய் இவர் பண்ண அட்டகாசம் இதெல்லாம் வந்தோடனே சரி, இந்த அட்டகாசத்தெல்லாம் பார்த்தவர் அரசியலுக்கு தான் லாய்க்கு, இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுறனால அரசியலுக்கு தான் லாய்க்குன்னு உதயநிதி அரசியலுக்கு கொண்டு வந்தார்.
அவர் அங்கே பாதி இங்கே பாதி, ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால்னு சொல்லுவாங்க. அதனால் ரெட் ஜெயண்ட்டில் பாதி இங்கே பாதி பண்ணிக்கிட்டு இருந்தார். பேர் மட்டும் மனைவி பேருக்கு மாற்றிட்டு துணை முதல்வர்னு வந்துட்டு முக்கால்வாசி நேரம் அவங்களுக்கு சினிமா பார்த்துக்கிட்டு டெய்லி ஒரு படம் பார்த்துருவார். இதை வாங்கணும்ல ரிலீஸுக்கு, அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ இன்பநிதி அங்கேருந்து படிக்காமல் லண்டன்லேருந்து ஓடி வந்துட்டார். அங்கேயே எத்தனை அரியர்ஸ்ன்னு தெரியல, அதெல்லாம் வெளில சொல்லலை. இப்போ என்ன பண்ணார், கருணாநிதி டிவியில் வந்து ஒரு சிஇஓவாக இருப்பார்னு போட்டார். சிஇஓலாம் பெரிய விஷயம். சிஇஓன்னா அவ்வளோ நாலேஜ் இருக்கணும். நேற்று வந்து ஆள் லண்டனில் போய் ஒழுங்காக படிக்காமல் வந்தாலும் தூக்கி நீங்கள் போய் சிஇஓவாக போட்டிங்கன்னா கருணாநிதி இதில் போகிறதே இல்லை. கருணாநிதி டிவி ஆஃபீஸுக்கு பார்த்தாரு, ஒன்றும் லாய்க்கலப்பா அப்படின்ட்டு சரின்னு பேரை மாற்றிடுவோன்னு முடிவு பண்ணிட்டார். இவ்வளோ நாளாக நீங்கள் இப்போ இன்பநிதின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் உங்களுக்கும் புரியும் எனக்கு புரியும். இன்னையிலேருந்து பேர் மாற்றியாச்சு. இன்பநிதிங்கிற பேரை இன்பன் அப்படின்னு மாற்றிட்டேன். இன்பன் அப்படின்னு போட்டு பின்னாடி ஒரு பேர் அப்பா பேர் பார்த்தாரு. இன்பநிதி உதயநிதின்னு போட்டால் ரொம்ப சங்கடமாக இருக்குது. என்னடா 2 நிதி வருது. அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பூரா ஒரு நிதி வரும். ஒரு நிதி வந்து ஊரை கொள்ளையடிச்சுட்டாங்க. நிதினாலே அவங்க குடும்பத்துக்கு ஒரு ராசி. அதனால் 2 நிதி வருது இங்கே. அப்போ இவர் வருங்காலத்தில் இப்போ இவங்களோட 2 மடங்கு கொள்ளையடிப்பார். அதனால் ஒரு நிதியோடு வச்சுக்கோன்ட்டு இன்பநிதி உதயநிதினா சரியாக வரல, 2 நிதின்ட்டு இன்பன் உதயநிதின்னு பேர் மாற்றிட்டேன். பேர் இன்பன் உதயநிதி. அப்போ கருணாநிதி டிவிக்கு அங்கே போய் ஒன்றும் பண்ண முடியலை. அப்போ பேசாமல் ரெட் ஜெயண்ட்டுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இவருக்கு பதிலாக ரெட் ஜெயண்ட்டை கொண்டு வந்துட்டு இட்லி கடைன்னு ஒரு படம், அதில் தனுஷ் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இன்றைக்கி ட்விட்டரில் செய்தி போட்டிருக்காரு. எதுக்குன்னா, எங்கள் இட்லி கடை படத்தை ரிலீஸ் செய்யும் இன்பன் உதயநிதிக்கு நன்றி, இன்பன் உதயநிதிக்கு வாழ்த்துக்கள்னு போட்டார். அப்போ தான் விஷயமே தெரிய வருது. அப்போ இன்பன் உதயநிதி கருணாநிதி டிவி சிஇஓலேருந்து கருணாநிதி டிவிக்கு முதலாளியாக இருந்ததுலேருந்து திரும்பி வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு முதலாளி ஆகிட்டார். இட்லி கடை தனுஷ் படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாருன்னு தனுஷே நன்றி சொல்லியிருக்காரு. ஆக பேரும் மாறி போச்சு, தொழிலும் மாறி போச்சு, இங்கே வந்துட்டார். சரி, அப்போ ரெட் ஜெயண்ட் என்ன தியேட்டரில் தானே படத்தை போடுவாங்க, அது மட்டும் தானே. ஆனால் அப்பா மாதிரி நடிக்கணும் தான் ஆசை வந்துருச்சு. என்ன பண்ணுறது, இவர் உதயநிதி ஃபேஸுக்கே நடிக்கிறாருன்னா அவர் ஃபேஸும் இதோட கொஞ்சம் மோசமான ஃபேஸு தான். இன்பநிதி உதயநிதி மொத்தம் பார்க்கும்போது இன்பநிதி இன்னும் மோசம். ஆனால் சினிமாவில் ஃபேஸ் மோசமாக இருந்தால் அவங்கெல்லாம் பெரிய ஆளாகிறாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் அது வந்து பெரியது. யார் மூஞ்சி அசிங்கமாக இருக்கோ அவங்கெல்லாம் ஹீரோ ஆகிடுறாங்க. அதனால் என்ன பண்ணிட்டார், ரெட் ஜெயண்ட்டும் கொடுத்து சினிமாலையும் நடிக்கிறதுக்காக ஆக்டிங் கிளாஸ்க்கு அனுப்பிட்டார் இன்பன் உதயநிதி. இந்த வீடியோவை பாருங்கள். இன்பன் உதயநிதி எப்படி அழுது நடிக்கிறாருன்னு பாருங்கள். காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஆக்டிங் கிளாஸில் போய் நடித்து கொண்டு இருக்கிறார். வீடியோவை பாருங்கள். வீடியோவில் பார்த்தா தெரிஞ்சு போச்சா, ஆக்டிங்க்கும் போயிட்டார். இந்த வேணாம் மச்சான் பொண்ணுங்க காதல் வந்து இவர் வேறு மாதிரி பாட்டை பாட போகிறார். வேணாம் மச்சான் பொண்ணுங்க காதல்னு உதயநிதி பாடினார். ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வேணாம் மச்சான் வேணாம் இந்த பொண்ணுங்க காதல்னு. அவர் ஆடின டான்ஸை பார்த்து அந்த இவனை என்ன பண்ணிட்டான், டான்ஸ் மாஸ்டரே இதோடு என்ன விட்டுறப்பான்ட்டான். இந்த மாதிரி கேவலம் ஆடினது யாரையும் பார்க்கலன்னு, டான்ஸ் இதே மறந்து போச்சு அப்படின்ட்டாங்க. இருந்தாலும் அந்த எடிட்டிங் இதெல்லாம் பண்ணி டூப்பெல்லாம் போட்டு அவர் ஆட வச்சாங்க. இப்போ அதனால் இவரும் போய் அவளை அசிங்கப்பட்டுறக்கூடாதுன்னு இப்போவே நடிப்பு பயிற்சி கொடுத்துடலான்ட்டு நடிப்பு பயிற்சி கொடுத்துட்டாங்க. ஆக இன்பன் உதயநிதி போயிட்டார் சினிமாவுக்கு. இன்பன் உதயநிதி கருணாநிதி டிவியிலேருந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு மாறி விட்டார். அப்போ என்ன அர்த்தம், உதயநிதி ஃபுல் பாலிட்டிக்ஸுக்கு வரப்போகிறாரு. வாரிசு அங்கே கொடுத்துட்டாருல்ல, ஃபுல் பாலிட்டிக்ஸ் வரப்போகிறாரு. ஏன்னா அப்பா லண்டனுக்கு போயிட்டு இருக்காரு. லண்டனுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சிட்டாருன்னா கஷ்டம். அதனால் அப்பாவுக்கு ரெஸ்ட்டு கொடுத்துடலான்னு பார்க்குறாங்க. அப்போ உதயநிதிக்கு துணை முதல்வர், எப்போ முதல்வர் ஆவார், எனி டைம் முதல்வர் ஆனாலும் ஆயிடுவார், ஃபுல் டைம் இன்னும் அரசியலில். ஆனால் இன்னொரு வேலை பண்ணுறாங்க, இந்த துரைமுருகனை போய் பயமுறுத்துகிறாங்க. ஏன்னா இவர் பொதுச் செயலாளர் ஆக்க போகிறாங்களாம். இளைஞர் அணியிலிருந்து பொதுச் செயலாளர். ஏன்னா இளைஞர் அணி 50 வயசு ஆயிடுச்சு.
எப்படி இன்னும் இளைஞர்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஸ்டாலினை தான் 65 வயசு வரை இளைஞர் நீன்னு இப்போ எல்லாம் சுதாரிச்சுட்டு கேவலமாக பேசுகிறாங்கன்ட்டு பொதுச் செயலாளராக ஆக்கணும். பொதுச் செயலாளர் யார்? துரைமுருகன். அவரை போய் டெய்லி பயமுறுத்துகிறாங்களாம், ஒழுங்காக ராஜினாமா கடிதம் எழுதி கொடுக்குறையா என்ன. அவர் எவ்வளவு கரங்கண்டார், அவர் எல்லாத்தையும் பார்த்தார். அவருக்கு பல ரகசியங்கள்லாம் தெரியும். அவர் என்ன சொல்கிறாராம், பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு அப்பப்போ போவார், நெஞ்சு வலின்னு போவார். அங்கே பேஸ் மேக்கர் வச்சுருக்காங்க, அவங்க என்னென்னமோ பண்ணி விடுவாங்க, திடீர்னு வெளில வந்துடுவார். அப்போலோவுக்கு போயிட்டு வர்றது அவர் மெரினா பீச்சுக்கு போகிற மாதிரி அடிக்கடி இங்கே போவார். இவங்களும் என்ன பண்ணுறாங்க, அப்போலோவுக்கு எவ்வளோ நாள் தான் எப்போ நீ ராஜினாமா கடிதம் கூடிய நான் நீ 85 வயசாக இன்னும் இழுத்துக்கிட்டு இருக்காங்கிறாங்க. அவர் முடியாதுங்கிறார். ராஜினாமா கடிதத்தை கொஞ்சம் பயமுறுத்தி வாங்கலாம் அப்படின்ட்டு இடி ரைடு விட்டு அடித்தாங்க. அவர் எதுக்குமே அசையும். அவர் வந்து இப்போ அவரை பற்றியெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. கருணாநிதி மாதிரி இதில் ஊழல் பண்ணுறதுல கருணாநிதியை விட 10 மடங்கு. அதனால் அவர் நான் ராஜினாமா பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். ஸோ உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களெல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அவரிடம் ராஜினாமா வாங்கிவிட்டால் உதயநிதியை வந்து பொதுச் செயலாளராக போட்டுவிட்டு துணை முதல்வர் எந்த நேரத்திலும் முதல்வராகவும் ஆகிவிடுவார். பொதுச் செயலாளருக்கு ஒரு டம்மியால் போட்டுடலாம். இப்போதைக்கு உதயநிதி, கருணாநிதி செயல் தலைவர் மாதிரி, அந்த முக்கியமான அவங்க அப்பா இருந்தார்ல, சாகும்பறை தலைவராக இருந்தார்ல, அது மாதிரி நம்ம வந்து கட்சியை வச்சுக்கலாம், பையனை பொதுச் செயலாளராக்கி அதிகாரத்தை கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இதுக்கெல்லாம் தான் பவர் டிரான்ஸ்ஃபர், அதிகார பரிமாற்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. ரெஜெண்ட்டுக்கு ஒரு ஆள் போட்டாச்சு, துரைமுருகனை துரத்துறாங்க, உதயநிதியை முழு நேர அரசியலுக்கு கொண்டு வராங்க. அப்படிங்கிறது திமுக குடும்பத்தின் முக்கியமான இப்போ வந்த செய்தி. இதுக்கிடையில் லண்டனுக்கு போயிட்டார் ஸ்டாலின். முதல்ல ஜெர்மனுக்கு போனார். ஜெர்மனுக்கு போனோன்னு நம்ம கழுவி ஊற்றணும். என்னையா அது, டிஆர்பி ராஜா வந்து இங்கேருந்து உங்களை அனுப்பினார், வழி அனுப்பினார் விமான நிலையத்தில். நீங்கள் அங்கே போய் சேர்றதுக்குள்ளே இவர் அங்கே போயிட்டு இதில் இருந்து உங்களை ஜெர்மனி விமான நிலையத்தில் வந்து வழி அனுப்பினார், ரிசீவ் பண்ணார், உங்களை வரவேற்றார். மக்கள் பணத்தில் இப்படி கொள்ளை இப்போ இப்படி பணத்தை இது பண்ணுறீங்களான்னு சொன்னோம். அதனால் அவர் வந்து சொல்லிட்டாராம், ஸ்டாலின் நீ வரவேணாப்பா, எதுக்கு லண்டன் விமான நிலையத்துக்கு நீ வரவேற்காத, கண்டபடி ஒருத்தனும் நம்ம மேலே காரித்து போகிறான், அதனால் நீ அங்கேயே இருந்துக்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற சின்ன பசங்க உள்ளூர்காரவங்களெல்லாம் இதை வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க விமான நிலையத்துக்கு. யாராச்சும் வருவாங்களா விமான நிலையத்துக்கு சொல்லுங்கள்? ஜெர்மனியில் நம்ம போகிற தமிழன்லாம் ஒவ்வொருத்தனும் நல்லா சம்பாதிக்கிறான். விமான நிலையத்தில் வந்து ஸ்டாலினை வரவேற்கிறது தான் அவங்க ஆட்களை அனுப்பி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஒரு 50 பேரை கூட்டிகிட்டு வந்து செல்ஃபி எடுங்க, அந்த ஃபோட்டோ இந்த வீடியோவை பாருங்கள். அவர் செல்ஃபி எடுங்க, இது பண்ணுங்க, அதை அப்படியே வீடியோ எடுத்து ட்விட்டரில், அவர் தானே ஐடி டீம் தலைவர் நம்ம உங்களுக்கு இவர் டிஆர்பி ராஜா, அதனால் செல்ஃபி எடுத்து இதில் போட்டாங்க. ஸ்டாலினுக்கு வரவேற்பு. யார் வரவேற்றா? லண்டனில் இருக்கிற தமிழனுக்கு இதுதான் வேலையா? எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இனி இப்போ லண்டனில் என்ன நடக்குதுங்கிறது நாளைக்கு நாளை கழிச்சு ரொம்ப சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் வரும். அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கோம், லண்டனில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து போய் செல்ஃபி இதை எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கோம். அதில் ஏதாச்சும் வீடியோ வந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் திமுகவின் செய்திகள் இன்றைக்கி வந்து உதயநிதி இன்பன் உதயநிதியில் ஆரம்பித்து உதயநிதிக்கு வந்து அதுக்கப்புறம் துச்சாதனன் துரைமுருகனுக்கு வந்து ஸ்டாலினில் முடிஞ்சிருக்கு, லண்டன் விமான நிலையத்தின் கூட முடிஞ்சிருக்கு. நாளைக்கு அடுத்த சுவாரஸ்யமான திமுக செய்திகளை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது அடுத்த கட்டம் இருக்கார். இப்போ கம்யூனிஸ்ட்காரங்க அறிக்கை விட்டுருக்காங்க. அப்போ புதுசாக ஒருத்தர் பொதுச் செயலாளர்னு வந்திருக்கார், அவர் அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கார். ஆனால் கம்யூனிஸ்டாக ஜனங்க மறந்துடுறாங்க. அதனால ஜனங்களை ஞாபகம் வைக்கிறதுக்காக ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்கணும்.
அப்படின்னு தான் சொன்னார். காதல் திருமணம் நடத்த போகிறேன். பெற்றோர்களில் நிறைய பேர் சொல்லிட்டான், நான் கம்யூனிஸ்ட் கட்சியை விட்டு விளையிடுவேன், நீ என்ன காதல் திருமணம் நடத்தி வைக்கிறேங்கிற, எனக்கும் பொண்ணு இருக்குது, நீ என்ன இந்த வேலை மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள்ளேயே பல பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அதனால் அதை பற்றி வாயவே திறக்கலை. ரெண்டாவது, காதல் திருமணம்னா இங்கே வந்து குவிஞ்ச ஆளுங்களை எல்லாம் பார்த்தா தலை சுற்றுது. இதுங்களுக்கெல்லாம் பண்ணி வச்சா நம்ம ஜெயிலுக்கு போகணும். நான் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். கம்யூனிஸ்ட் நீ கல்யாணம் பண்ணி வை, ஒரு 4-5 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஜெயிலுக்கு தள்ளிடு, உங்களை உறுதியாக தெரியும். ஏன்னா சட்டம் எதுவும் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட சட்டம் உங்களுக்கு தெரியாது. ஹிந்து மேரேஜ் ஆக்டுன்னு இருக்குது, கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்டுக்கு இந்தியன் டிவோர்ஸ் ஆக்டுன்னு இருக்குது, முஸ்லீம் மேரேஜுக்கு முஸ்லீம் மேரேஜ் ஆக்டுன்னு இருக்குது. இதெல்லாம் பல சட்டங்கள் இருக்குது. எதையாச்சும் மீறி போய் மாட்டினீங்க ஜெயிலுக்கு தான் போகணும் அப்படின்னு சொன்னோம். கம்யூனிஸ்ட்காரன் பயந்துட்டாங்க. எல்லாத்தையும் இப்போ வந்து இங்கே வந்து கள்ளக்காத இதெல்லாம் வராத அப்படின்ட்டு அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சோன்னா பஞ்சமி நிலம் ஏதாச்சும் ஒன்று பிடிக்கணும்ல. பஞ்சமி நிலத்தை மீட்ட போடுறாங்களாம். அதுவும் திமுக அரசே அது மீட்கணுமா. திமுக அரசு மீட்கலைன்னா நாங்கள் பஞ்சமி நிலத்தை மீட்கப் போகிறோம். நல்ல விஷயம். பாவம், பட்டியலினத்து மக்களுக்கு சேர வேண்டிய நிலத்தை அவன் ஆட்டையை போட்டு உட்காந்துருக்கான். அதை மீட்டு கொடுக்கணும், மாற்று கருத்து இல்லை, நல்ல விஷயம். ஆனால் முதல்ல நீங்கள் மீட்கிறதுனா முரசொலி தான். பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமித்து முரசொலி கட்டிடம் கட்டப்பட்டிருக்கு. அது கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு, இடது கம்யூனிஸ்ட்டுக்கு முதுகெலும்பு இருந்தால் முதல்ல முரசொலி ஆக்கிரமித்த பஞ்சமி நிலத்தை மீட்டு முரசொலி கட்டிடத்தை இடித்து அங்கே பட்டியலினத்து மக்களுக்கு குவார்ட்டர்ஸ் கட்டி போகணும். இதை செஞ்சு கொடுங்க, நானே உங்களுக்கு மாலை போடுறேன். முதல் மாலை நான் வந்து போடுறேன் பட்டியலினத்து மக்களின் சார்பில். பாவம், பட்டியலினத்து மக்கள்லையே கஷ்டப்படுறவங்கல்ல, பாவம் குடிசையெல்லாம் இது பண்ணி நிறைய அவங்கள பூரா கூட்டிகிட்டு வந்த குவார்ட்டர்ஸ், பெரிய குவார்ட்டர்ஸ் கட்டி கொடுங்க. இது ஸ்டாலினை எதிர்த்து. ஆனால் ஒன்று 25 கோடி 50 கோடி வந்தால் கொடுக்க மாட்டார். அதெல்லாம் நீங்கள் தியாகம் மறுபடியும் உண்டியல் கொடுக்குங்க. பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடுங்க. உங்களுக்கு பின்னால் நாங்கள் வந்து நிற்கிறோம். உங்களுக்கு முதல் மாலையை நான் போடுகிறேன் அப்படிங்கிறத கம்யூனிஸ்டுக்க நண்பர்களுக்கு, கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர், பொதுச் செயலாளராவது தலைவர், அவங்களுக்கு முன்னாடிலாம் கம்யூனிஸ்ட் தலைவர்னு தான் போடுவாங்க. இப்போ இந்த ஸ்டாலினோட சேர்ந்தது வந்து அவங்களும் பொதுச் செயலாளருங்கிறது இந்த அண்ணாதுரை ஆரம்பித்து வச்சாப்புல. எதுலேயுமே தலைவருக்கு தான் மதிப்பு. இவராக வந்துக்கிட்டு பொதுச் செயலாளர்னார் அண்ணாதுரை, அதுலேருந்து எல்லா பேரும் பொதுச் செயலாளர். அதனால் உங்களுக்கு நான் முதல் மாலை போடுகிறேன் அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட்டுக்கு செய்தியாக சொல்லிவிட்டு, உங்களுடன் ஸ்டாலின் நோட்டீஸ் வீடு வீடாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்பிடாதீங்க. இன்றைக்கி பார்த்தேன், எங்கள் வீட்டுக்கு வந்து கார்பரேஷன்லேருந்து அம்மா கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கேன் நான். உடனே நான் என்னன்னு போய் கேட்டேன். ஸ்டாலின் நோட்டீஸை என்கிட்ட கொடுக்குறாங்க. என்னப்பான்னு கேட்டேன். நீ திமுக காரன்னா கார்பரேஷன் ஆளாப்பான்னு கேட்டேன். அவர் நான் கார்பரேஷன், அப்போ எதுக்குப்பா ஸ்டாலின் படம் போட்டதை கொடுக்குறேன்? இல்லை சார், குறைகளை தீர்த்து வைக்கிறார் ஸ்டாலின். எந்த குறையை தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு. உங்கள் பாவம் அந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாம் பாவம், ப்ரைவேட்டு எங்களை விடாதையா, அரசாங்கம் வந்து எனக்கு சம்பளம் கொடுயா, சம்பளம் ஒழுங்காக வர மாட்டேங்குது, ப்ரைவேட் ஆள் சம்பாதிச்சுட்டு போகிறான், எங்கள் பேர் எங்கள் இதை அப்படின்னு புலம்னாங்க. அவங்கள குறைகளை தீர்த்து வச்சிங்களா? இல்லை சார், அது இல்லை சார், நாங்கள் வந்து கார்பரேஷன் சம்பந்தமான குறைகளை தீர்த்து வைக்கிறோம். என்னென்ன தீர்த்து வைக்க போகிறீங்க? சொத்து வரி சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதில் சொல்கிறாங்க சார். எங்கே சொல்கிறாங்க? என்னமோ அஞ்சுகம் அதுக்கு ஒரு பேர், கருணாநிதி அம்மா பேர் வச்சுருக்காங்க. ஊர் இது பூரா குடும்ப இதாக்கிட்டாங்க. கருணாநிதி இப்போ அம்மா பேருக்கு அந்த ஏதோ ஒரு திட்டம் பேச்சு. நீங்கள் அங்கே வரணும் சார், வந்தால் எல்லாத்தையும் தீர்த்து வைப்போம். பிறப்பு சான்றிதழ் தீர்த்து வைப்போம். பிறப்பு சான்றிதழ் தீர்த்து வைக்கிறதுனா ஆன்லைன்லேயே போடலாம்ப்பா, நீங்கள் ஏன் தீர்த்து வைக்கிறீங்க? இல்லை, அது நாங்கள் இது பண்ணுவோம், அது சொத்து வரியை பார்ப்போம். புதிய இணைப்பு வேணுமா? குடிநீருக்கு புதிய இணைப்பு உடனே பண்ணி கொடுப்பாங்க சார். எப்போ அதுக்கு தானே உங்கள் கவுன்சிலருக்கு குடிநீர் குடிநீர் நின்று போனாலே 5000 கேட்குறான் ஒவ்வொரு கவுன்சிலரும். குடிநீர் அதிகாரிகள் வந்து வேலை செய்யவே விட மாட்டேங்கிறாங்க. உங்கள் ஸ்டாலின் இது பண்ண போகிறாரா? எல்லாத்தையுமே இந்த திட்டத்தில் நிறைவேற்றலாம் சார். ஊரை ஏமாத்துறதுன்னு இன்னுமே இந்த பக்கம் வந்தேன்னா ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு நோட்டீஸை ஸ்டாலின்கிட்டே போய் திரும்பி கொடுக்கணும். நோட்டீஸை கையில் கொடுத்து ஸ்டாலின்கிட்ட சொல்லு, இவர் வீட்டுக்கு போனேன், நோட்டீஸை திருப்பி கொடுத்து கால் துப்பிட்டு அனுப்புகிறாருன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அனுப்பேன். அதனால் நீங்கள் யார் ஒவ்வொருத்தரும் வந்தீங்க கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் ஆற்காடு ஒரு வயதான முதியவர் உங்களுடன் ஸ்டாலின் இதுக்காக போயிருக்கார் குறைகளை தீர்க்கிறேன்னா, அவன் எஸ்ஐ நெஞ்சில் குத்தி அனுப்பியிருக்கான். இந்த படம் வந்திருக்கு பாருங்க. நீ நான் என்ன பண்ண முடியும்?
அடிச்சல நான் அடிப்பேன். அடிச்சல நான் அடிப்பேன். நான் வந்து இங்க என்ன பெரிய அது யோ நான் தான் பேசுவேன். மனு குடுக்க வந்து உனக்கு என்ன வேலைங்க? மனு குடு. ஆக உங்களுடன் ஸ்டாலினுக்கு நீங்கள் குறை தீர்க்க போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போகிறது இந்த மரியாதை. போய் அடி வாங்கணுமா? நான் கொடுத்த மாதிரி வரவன்ட்டே கொடுங்க நோட்டீஸை. நீ கார்பரேஷன்காரனா ஸ்டாலினுக்கு உறவினரா இல்லை திமுக காரனான்னு கேளுங்க. கையிலேயே கொடுத்து அவனை திருப்பி அனுப்புங்க. யாரும் அவங்க சொல்கிற முகாமுக்கு போகாதீங்க. ஊரை ஏமாத்துறாங்க. ஓடிபி மாதிரி இது ஒரு வகை. உங்கள் குறையில தீக்கிறேன்னு வீட்டுக்கு வந்து ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். நான் செஞ்ச மாதிரி செய்யுங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த தெருநாய்கள். இப்போ அரசியலை விட்டு கொஞ்சம் இதுக்கு வரும். இந்த தெருநாய்கள் விஷயமாக நிறையா பிரச்சனைகள் வந்து அங்கே சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, தெருநாய்களை பூரா போய் இதில் போட்டுட்டாங்க, காப்பகத்தில் போட்டு வச்சிடலாம், வெளியிலே விடாத அப்படிங்கிறாங்க. அதுக்கு பாவம் என்ன செய்யும்னு இந்த பாவம் விலங்கு நல வாரியம் அவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படியா நீ வந்து காப்பகத்தில் கட்டுவேன்? அதுக்கு ஒழுங்காக சோறு போடணுயா? சோறு போட்டு தெருவில் விட்டால் போகிறவங்களை கடிக்குதுயா அப்படின்னு. அது அப்படி தான் கடிக்க செய்யும். நீ வீட்டில் நாய் வளர்க்குறியா, அது கடிக்கலையா? அது விலங்கு நல வாரியம் கேள்வி கேட்குறாங்க. நீ வீட்டில் வளர்க்குற நாய் கடிக்குதில்ல, ரோட்டில் போகிற நாய் கடிக்க தான் செய்யும். அது உன் வீட்டை பாதுகாக்குதுப்பா. யாராச்சும் திருட வந்தால் குலைக்குதுங்கிறாங்க. திருடனை குலைக்குதுப்பா, நம்மளையும் கடிக்குதுங்கிறாங்க கடி வாங்குறவங்க. அதெல்லாம் முடியாது, நீ வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க அவங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க தூக்கி உள்ளே போடு அப்படிங்கிறாங்க அவங்க. அப்போ தெருநாய்க்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்ட்டு சொன்ன உடனே நம்ம கமலஹாசன் அவர் என்ன சொல்கிறாரு, என்ன சார் இந்த தெருநாய் நான் நாயை விட்டுட்டேன், அவர் கழுதைக்கு போகிறார். ஏயா கழுதை அழிஞ்சு போச்சு, அதை பற்றி அவனாச்சும் நாட்டில் கவலைப்பட்டானான்னு கேட்குறாரு. ஏன் நாயை பற்றி கேட்டால் கழுதையை பற்றி சொல்கிறாங்கன்னா, ஆமாம் கழுதை எவ்வளோ புது சுமைச்சிருச்சு. இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் கூப்பிட்டு தெரியும் அவர் எப்படிப்பட்ட கோமாளி. கழுதை எங்கே காணான்னு யாராவது கவலைப்படுறாங்களா? கழுதைகள்லாம் காணாமல் போச்சு. நமக்காக எவ்வளோ பொதி சுமந்துருக்கு. இப்போ பார்க்குறதே இல்லையே கழுதை யாராவது காப்பாற்றணும்னு பேசுகிறாங்களா? எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும், எவ்வளோ முடியுமோ காப்பாற்றணும், அவ்வளோதான் என்னுடைய கருத்து. பார்த்தீங்களா, கழுதையை பற்றி சொல்கிறார், நாயை பற்றி கேட்டால் கழுதையெல்லாம் நீங்கள் அழிச்சிட்டீங்க, யாராச்சும் குரல் கொடுத்தீங்களா அப்படின்ட்டு சொல்கிறார். கழுதைன்னா அந்த காலத்தில் லாண்ட்ரின்னு ஒன்று இருக்கும், அவங்க தான் துவைச்சி கொடுப்பாங்க. அதனால் எல்லாருமே லாண்ட்ரியில் போட்டாங்க. அப்போ கழுதை தேவைப்பட்டது மூட்டையை சுமக்க. இப்போ எல்லாம் வாஷிங் மிஷின் வந்துருச்சு, இது வந்து வீட்டில் அவங்கவுங்களே துவைச்சிக்கிறாங்க, லாண்ட்ரியே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ கழுதையும் இல்லாமல் தானே போகும். அதனால் கழுதையும் வளர்ங்கிறார். இன்னும் கொஞ்சம் இது பண்ணால் நாய் அனுப்பிட்டு கழுதையை ஒவ்வொரு தெருவிலையும் விடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவார். கழுதை ஆர்வலர் கமலஹாசன் அப்படிங்கிறார். ஸோ இந்த தெருநாய் ஏன் அவ்வளோ நாள் பிரச்சனைனா, தெருநாய் பிரச்சனை உலகமெங்கும் இருக்குது. அங்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறாங்க. நம்ம கார்பரேஷன்காரன் என்ன பண்ணுவான், தெருநாயெல்லாம் ஒரு லாரியை கொண்டு வருவான். லாரியை கொண்டு வரும்போது நான் பார்த்துருக்கேன், இந்த நாய்களுக்கு இந்த நாயை தூக்கிட்டு போகிற கார்பரேஷன் லாரியை கண்ட உடனே எல்லாம் ஓடி மறைஞ்சிடும். அவ்வளவு அறிவு இருக்காது. இவன் நம்மளை தூக்கிட்டு போகிறான், ஒளிஞ்சிடும். இவன் போய் ஒன்றுன்னா பிடிப்பான், பிடிச்சி அங்கே கொண்டு போய் கார்பரேஷனில் வச்சு கொண்டுருவாங்க. ஆனால் வெளிநாட்டில் என்ன பண்ணுறான், நாயை கூப்பிட்றான், வந்து தூக்கிட்டு போகிறான். தூக்கிட்டு போய் அதுக்கு கருத்தடை ஊசி போட்டுடும். அப்புறம் ரேபீஸ்னு ஒரு ஊசி இருக்குது. அந்த ரேபீஸுங்கிற ஊசி போட்டால் அதுக்கு வர நோயும் வராது, அதுங்க நம்மளை கடித்தா நமக்கு ஆபத்து இல்லை. ஸோ தடுப்பு ஊசி போடுவான். 127ன்னு ஒரு தடுப்பூசி இருக்குது, அது வீட்டு நாய்களுக்கு போடுவாங்க. இந்த குழந்தைகளுக்கு போடுறாங்க தெரியுமா, குழந்தைகள் கற்பத்தில் இருக்கும்போது ஊசி போடுவாங்க. குழந்தை பிறந்த உடனே 3 மாதத்தில் ஒரு ஊசி, 7 மாதத்தில் ஒரு ஊசி, 5 அது மாதிரி போடுவாங்க. அது மாதிரி நாய்களுக்கும் ஊசி 127 7 ஊசி வந்துருச்சு. அந்த ஊசியை போட்டால் அந்த நாய் கடிக்காது, அந்த பைத்தியமாகாது, இதெல்லாம் இருக்கும். அதனால் இந்த வெளிநாடுகள்லாம் என்ன பண்ணிடுறாங்க, நாயை கூட்டிகிட்டு போய் கருத்தடை பண்ணி ஊசியை போட்டுட்டு திரும்பி வந்து விட்டுருவான், கொல்ல மாட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே நாட்டில் வாழ உரிமை இருக்குல்ல, மனுஷங்க மட்டும் வாழ்றதுக்கு. இந்த உலகத்தை இறைவன் படைத்தது மனிதர்களுக்காக மட்டும் இல்லை, எத்தனையோ விலங்கினங்கள், எத்தனையோ ஜீவன்கள், அதெல்லாம் வரத்தான் செய்யும். நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டில் பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி வரும். எப்படி வந்ததுன்னு யாருக்குமே தெரியாது, அது இறைவனின் படைப்பு, கரப்பாம்பூச்சி வரும். ஆனால் கொஞ்ச நேரம் அதே இது பார்த்திங்கன்னா இதில் செவத்தில் பல்லி வரும். அந்த பள்ளிக்கு உணவு தான் அந்த கரப்பாம்பூச்சி. பள்ளியை படைத்த இறைவன் அந்த அதுக்கு உணவாக கரப்பாம்பூச்சியும் பறிச்சிருக்கான். நம்மளை வளர்க்குறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், கரப்பாம்பூச்சிக்கு மருந்து போட்டுட்டா பள்ளி பட்னியாக கிடந்து செத்துப்போம். கொசுவை சாப்பிடக்கூடிய பள்ளிகள்லாம் இருக்குது, பள்ளி. அதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், கொசு மருந்து அடிச்சிட்டோம்னா
ஒன்று குட் நைட்டு போட்டோம்னா பாவம் பள்ளி செத்து போகுது. இதெல்லாம் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு இதுதான். நம்ம மனிதர்கள் அழிக்கிறோம். அது மாதிரி தான் நாய்களும் அப்படித்தான் இறைவனால் படைக்கப்பட்டது. அதை விஞ்ஞான முறையில் ரேபிஸ் ஊசி போட்டு கருத்தடை ஊசியும் போட்டால் ஒரு 10 நாய்களுக்கு வந்து ஆயிலே 10-12 வருஷம், 10-12 வருஷத்துக்கு அப்புறம் தெருநாய்கள் இல்லாமல் போகும். அது குட்டி போட்டால் தானே அடுத்த தெருநாய் வரும். அதனால் எல்லோரையும் மதிப்போம், ஆனால் மனிதர்களை காப்பாற்றுவோம். மற்ற உயிர்களை வந்து மதாலும் தடுப்பு ஊசி இதெல்லாம் போட்டு மனித உயிர்களையும் காப்பாற்றலாம், நாய்களுக்கும் வந்து நம்ம தொந்தரவு கொடுக்காமல் இருக்கலாம். இந்த நாய் பிரச்சனை பெருசாக இந்தியா பூரா பேசப்படும் பிரச்சனை ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்லேயே சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த தெருநாய் பிரச்சனை என்ன அப்படிங்கிறதுக்காக அரசியல் அல்லாத ஒரு தலைப்பை பற்றியும் இன்று பேசியிருக்கிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.